அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் சாதனையாளர்களே, இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் மதிப்பிற்குரிய திரு இசையமைப்பாளர் சௌந்தரி அவர்களே, டாக்டர் சசிகுமார் அவர்களே, என்னை இங்கு அழைத்து வந்திருந்த திரு துரைபாண்டியன் அவர்களே, மற்றும் இந்த விழாவிற்கு முக்கிய காரணமாக இருக்கும் கௌசிக் மேடம், அவங்கள பற்றி பேசணுன்னா ரொம்ப நேரம் பேசணும், ரொம்ப ஆசையாக இருக்குது. ஏன்னா அவங்க என்னை அழைக்க வரும்பொழுதே நான் அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன். நீங்கள் வந்து ஒரு பெரிய புலிவாலை பிடிச்சிருக்கீங்க, நீங்கள் முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு அந்த வலி இருக்கும், நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஏன்னா 120 மணி நேரம் 1000 பாடல்கள் இடைவிடாது பண்ணணும். எல்லோரும் வருவாங்க, பாடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இதை வந்து நீங்கள் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணுன்ற ஒரு பெரிய சுமை அவங்களுக்கு இருக்கும். அது வந்து ரொம்ப கஷ்டம். இந்த வழியெல்லாம் நாங்கள் ஒரு படம் எடுக்கும் பொழுது ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் பார்த்து பண்ணும் பொழுது அந்த கண்காணிப்பில் இருக்கிறதுனால இந்த வழி எனக்கு உணர முடியும். ஆனால் இவங்க இந்த சப்த ஸ்வரங்கள் என்கின்ற ஒரு குழுவை இவர்கள் ஒரு விதையை போல விதைத்து அது விழித்து எழுந்து செடியாக மாறி ஒரு பூவை பூக்கும் பொழுது அதில் கிடைக்கின்ற ஒரு மகிழ்ச்சி ஒரு மகத்தான மகிழ்ச்சி. அதிலும் அதன் மீது சில வண்ணத்து பூச்சிகள் தீண்டி பார்த்தால், அதாவது வெற்றிகள் தன்னை தீண்டி பார்த்தால் அதில் கிடைக்கும் ஒரு மகிழ்ச்சி மிக அருமையான மகிழ்ச்சி. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு ட்ரெயினில் நம்ம அன்ரிசர்வில் ஏறிட்டோம்னு வச்சுக்கோங்க, டிராஃபிக் பயங்கரமாக இருக்கும். எப்படா ஒரு சீட்டு கிடைக்கும் அப்படின்னு, 3rd கிளாஸில் கிடைக்குமா, 2nd கிளாஸில் கிடைக்குமா, 1st கிளாஸில் கிடைக்குமான்னு நம்ம பார்த்து இருப்போம். அப்படி வீட்டுக்குள்ளாரையே பாடிக்கிட்டு இருப்பாங்க சிலர் வந்து டிவியில் பாடிக்கிட்டு இருக்கும்பொழுது தன்னை மறந்து அந்த பாட்டுக்கூடியே இவங்க பாடிட்டு இருப்பாங்க. அவங்கள எல்லாத்தையும் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து ஒரு அரங்கத்துக்குள்ளே ஒரு குழுவுக்குள்ளே கொண்டு வந்து இணைச்சி அவங்கள எல்லாத்தையும் நல்லா பாட வச்சு கிட்டத்தட்ட 40 குழுக்கள் இங்கே இருக்கிறது. இந்த 40 குழுக்களும் ஒரு தேனீ கூட்டங்களாய் ஒரு கூடு கட்டி இந்த சாதனையை நிகழ்த்தி இருக்கிறார்கள். இவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னொரு விஷயம், இவங்க 21ஆம் தேதி ஆரம்பித்து 26ஆம் தேதி முடிச்சிருக்காங்க. இந்த 6 நாளும் இந்த கௌசிக் மேடத்தோட மனநிலை எப்படி இருக்குன்னா, ஒரு புயலில் சிக்கின ஒரு மரம் எப்படி சாஞ்சி ஆடி தன்னிலை மறந்து திரும்பவும் தன்னிலை திரும்பும் பொழுது அந்த வலியினோட சுகத்தை இன்றைக்கி உலக சாதனை என்றும் ஒரு பட்டத்தை பெற்று அவர்கள் ரசித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடன் நீங்களும் இணைந்து இவர்களுக்கு உதவியாக இருந்த அனைத்து பாடகர்கள் மற்றும் பாடகிகள் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் இந்த மேடையின் வாயிலாக எங்களது கலைத்துறையின் சார்பாக முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றேன். என்னவென்றால், சின்ன பட்ஜெட்டில் படம் எடுத்துகிட்டு இருக்காங்க, எல்லாத்துக்கும் நிறைய வாடகை பிரச்சனைங்க இருக்குது. அங்கங்கே இருக்கிற வாடகைகளை குறைச்சி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு அது ரொம்ப நல்லாயிருக்கும். நாளைக்கு பண்ண போகிற சிறு முதலீட்டாளர்களுக்கும் சரி, மற்றவர்களுக்கும் சரி, இது வந்து பெரிய பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த மேடை மூலமாக நமது தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த கௌசிக் மேடத்திற்கும் திரு துரைபாண்டியன் அவர்களுக்கும், அவர்களோடு என்னை அழைத்து எனது அலுவலகத்திற்கு வந்து அழைத்து அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது வணக்கத்தை பெற்றுவிட்டு பெற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். அடுத்து எங்களது நண்பன் திரு சசிகுமார் அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் மாலை நேர வணக்கம். ஒரே ஒரு வரி, துரைபாண்டியன் நம்ம பாடின ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அது ஒரு நிமிஷம் எல்லாரும் ஒன்றா அந்த ராகத்தை சொல்ல முடியுமா? சொல்லுங்க சொல்லுங்கப்பா.
சொல்ல மாட்டீங்களா? என்னப்பா நீங்கள் ஜோட்ஸ் ஆஃப் பாட் விடுங்க. ஸோ இன்றைக்கி இந்த அற்புதமான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நானும் ஒரு ஆளாக இதில் கலந்துக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நான் டாக்டர் ஏபி சசிகுமார், ராஷ்ட்ரிய லோக் ஜனசக்தி கட்சியின் மாநில தலைவர். மாநில தலைவராக இருந்தாலும் பாட்டில் ரொம்ப ஈர்க்கப்பட்டு பாட்டுக்காக தான் சேர்ந்த கூட்டன்ற மாதிரி இப்போ கட்சிக்காக கூட்டம் சேரல, பாட்டுக்காக கூட்டம் நம்ம சேர்த்து வச்சுருக்கிறோம். அந்த கூட்டத்தில் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நம்ம சேர்ந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஹேண்ட்ஸ் ஆஃப் வந்து கௌசிக்கு சொல்லணும். எதுக்காக சொல்கிற வரேன்னா, ஒரு விஷயத்தை எடுத்து செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு குரூப்பை போட்டு அந்த குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணி செய்யணும். ஆனால் ஒரே ஒரு ஆளாக முடிவு பண்ணி ஒரே ஒரு ஆளை செஞ்ச ஒரே ஒரு கிரேட் யாருன்னு கேட்டால் கௌசி தான். ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாடும் ஒரு பெண் இருக்கிறாள்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கௌசியின் வெற்றிக்கு பின்னால் முழுக்க 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 இருக்கக்கூடிய அன்பு நவா தான். அதில் எந்த மாற்றக்கருத்தும் கிடையாது. அதாவது இது இது இந்த மனுஷன் வந்து முடியெல்லாம் மூளை, அவ்வளோ சொல்ல முடியும். ஏன்னா ஒரே ஒரு ஆள் கிட்டத்தட்ட 5 நாள், நம்ம ஒரு 2 days, நம்ம ஒரு 1 day இல்லை 2 நாள், ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி பாடிடுவோம், பாட்டு ஜோக்கில் பாடிடுவோம். அடுத்த நாள் பாடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பாடணும் ஆசை இருக்கும், ஆனால் உடல் ஒருத்தர் இருக்காது. ஒரு இடத்துல பாடிட்டு இருக்கும்போது நான் 2 days நான் அவங்க கூட இருந்தேன். ஸோ அந்த 2 days நான் இருக்கும்போது விஷயம் என்னென்னா, என்னை வந்து சில ஆட்கள்லாம், அதாவது எப்படி இருந்தாலும் நெகட்டிவ் பாசிட்டிவ்னு இருக்கும். பாசிட்டிவ் இருக்கும்போது நெகட்டிவ் உள்ளே குத்துவாங்க. நீ எதுக்கு அங்கே போயிட்டுருக்க, நீ இங்கே சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வரும். ஏன்னா நீ வந்து தலைவராக இருக்க, நீலாம் கூட்டலாம் வச்சு நமக்கு தலைவர்லாம் வெளியே, நம்ம பாடுற இடத்துல டவுன் டு நானும் ஒரு பாடகர், நானும் ஒரு அதில் ஒரு கண்டஸ்டன்ட், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இருந்தேன். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் காலையில் கேட்கும்போது கூட நான் உட்காந்து நைட்டில் உட்காந்துருந்தேன். ஒரு நாள் திடீர்னு ஒரு சவுண்ட் இருந்துச்சு. இவர் வந்து தூக்கம் இல்லை, 2 நாளாக தூக்கம் இல்லை. உள்ளே போய்ட்டு அந்த சின்ன டென்ட்டு மாதிரி இருந்தது, அந்த டென்ட்டில் கொஞ்சம் நேரம் படுத்துருந்தார். திடீர்னு அந்த கெயின் வான் சவுண்ட் இருந்துச்சு, காதெல்லாம் இங்கே செவிடாட்டும். அந்த சவுண்டு உள்ளே படுத்த மனுஷன் புள்ளி மாதிரி வெளியே ஓடி வந்தாப்புல. நல்ல 2 நாள் தூக்கம் இல்லாத மனுஷன் 2 நாள் தூக்கம் இல்லாமல் இருந்தாலே உள்ளே படுத்துருக்கிறாரு. தூங்கினா கூட மூளை ஃபுல்லாக இங்கே யோசிச்சுட்டு இருக்குது. அந்த சவுண்டு வயின்னு கேட்ட உடனே புள்ளி மாதிரி டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டாப்புல. என்ன சின்ன இல்லை அது கெயின் ஆயிடுச்சு. உடனே ஒரு 2 நிமிஷத்தில் பண்ணுறாரு. ஏன்னா 5 நிமிஷத்துக்கு மேலே கேப் விட்டு வச்சோம்னா இது கண்டினியூ பண்ணலைன்னா அது வந்து ஃபால்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி டெடிகேட் பண்ணி ஒர்க் பண்ண நவாக்கு வந்து பெரிய அப்ளாஸ் கொடுங்க தயவுசெய்து. சான்ஸே கிடையாது. நான் கூட இந்த சிஸ்டரில் பார்த்த விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் எந்தெந்த நிமிஷத்துக்கு யார் பாடினீங்க, எந்த செகண்ட் ஆரம்பிச்சிங்க, எந்த மினிட்டுக்கு முடிச்சுங்கன்ற போது கொண்டு உங்கள் குரூப்பில் இருக்குமோ இல்லையோ இவர் கையில் ஒரு பேப்பராக இருக்குது, ரெக்கார்டாக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஒரே மனுஷனாக அந்த வேலையை பண்ணார். ஸோ நவாக்கு இந்த ரெக்கார்டுக்கு வந்து முழுக்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நவாக்கு தான் இந்த கிரெடிட்ஸ் நான் என்னை பற்றி நான் சொல்லுவேன். கௌசி இனிஷியேட் பண்ணியிருந்தாலும் பண்ணது, அதாவது இது ஒரு 100% ஒரு வெற்றி. ஸோ இங்கே நம்ம வந்து ஒருத்தர் வந்து நம்ம கூட பாடின ஒரு டீமில் ஒரு ஈவெண்ட்டை வந்து ரெடி பண்ணி, அதுவும் பார்த்திங்கன்னா வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணுறதுக்கு ஒரு இனிஷியேட் பண்ணி, அந்த இனிஷியேட்டை வந்து கௌசி எடுத்து பண்ணி 100 மடங்கு சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. முந்தா நாள் மெயில் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாப்புல, சக்ஸஸ் ஆகிட்டோம் சசி அப்படின்னு கௌசி சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பி கண்டிப்பாக. ஆனால் 120 மணி நேரம் 125 நிமிடம் போச்சா, 120 மணி நேரம் 125 மணி நேரம். ஏன்னா நம்ம லேட்டாக ஆரம்பித்தோம், சில டைமிங்லாம் வச்சு 125 hours அது போச்சு. பட் அது போனாலும் இது வந்து முழு சதவீதம் அடித்தாலும் இதில் 50% பார்த்தீங்கன்னா கௌசியோட எஃபர்ட். நேடா பிடிக்கணும்னு சொல்லாதீங்க. ஒரு 50% வந்து இந்த வெற்றி காரணம் கௌசி, 75% காரணம் வந்து நவா, 100% நீங்கள். சரியா? 100% நீங்கள். ஸோ நமக்கு நம்மளா கை தட்டிக்கணும். நம்ம யாரும் பாராட்டான்னு வச்சு நம்மளே பாராட்டலாம். பாராட்டுக்கு பார்க்கலாம், கற்றுக்க. ஸோ அதாவது இதுதான், இந்த யூனிட்டி தான். நம்ம எல்லா பக்கம் ஒருத்தர் உடல் உழைப்பு, பொருள் உதவி, பாட்டு படம் வந்தது அன்டைமில். சுபாலாம் சொல்லவே கிடையாது. சுபா, சேகர், பாபி, இங்கே இருக்கிறவங்கலாம் ஒரு 4-5 பேர் எல்லாம் தெரியும், எல்லாமே ரொம்ப க்ளோஸ் தான். சான்ஸே இல்லை. அதாவது வீட்டு வேலை செய்யணும், வீட்டில் ஸ்கூல் படிக்கும்போது அப்படி படிச்சுமானது இல்லை, பேப்பரும் கையுமோ பேனாமோ சிஸ்டத்துலையும் பண்ணிவிட்டு. ஸோ இந்த என்டையர் டீமும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டெடிகேட். அதில் முக்கியமாக டெடிகேட் பண்ணது நம்ம தான். ஆன் டைமுக்கு 7 மணிக்கெலாம் வீட்டில் சோறு சாப்பிட்றீங்களா, பாடம் வந்தீங்க இல்லையா, உங்கள் எல்லாருக்கும் பெரிய ஹேண்ட்ஸம். 10 மணிக்கு வீட்டில் திட்டுவார், புருஷன் திட்டுவார், இல்லை பொண்டாட்டி திட்டம். ஆனால் 10 மணிலேருந்து 1 மணிக்கு பாட்டிங்கல்ல, உங்கள் எல்லாருக்கும் ஹேண்ட்ஸ் ஆஃப். ஸோ கிரேட். இந்த இந்த அற்புதமான ஒரு ஈவெண்ட்டை வெற்றிகரமாக நடத்தின கௌசி மற்றும் நம்ம பாடகர் குழு எல்லாத்துக்கும். அதாவது ஒரு சின்ன விஷயம், அதாவது ஒரு விஷயம், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு இசையை நல்லா கேட்கணுன்னா அது நல்ல இசையமைப்பாளர் வேணும். சரியா? ஒரு நல்ல ஆட்சி வேணும்னா அதுக்கு நல்ல வேட்பாளர் வேணும். ஒரு பெரிய பாடல் ரெக்கார்ட் பண்ணோன்னா நம்ம மாதிரி பாடகர்கள் வேண்டும். ஸோ அந்த பாடல்களாகி உங்களுக்கு என்னுடைய சிறந்தாந்த வாழ்த்துக்களையும் நன்றிகள் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கௌசி, கீப் ஆன் கோயிங். வாழ்க வளமுடன். நவா, ஹேண்ட்ஸ் ஆஃப் யூ அகைன். வாழ்க வளமுடன் நவா.
தேங்க்யூ ஸோ மச். மேடையில் வீட்டிற்கும் சாதனையாளர்களுக்கும் மற்றும் முன்வரிசையில் அமர்ந்திருக்கும் சாதனையாளருக்கும் என் உடன் அதாவது என்னில் ஒருத்தங்க நீங்கள் தான் பாடகர்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். கௌசிகா அண்டு நவநீத் பிரதர் என்னை இந்த நிகழ்ச்சிக்கு என்ன சாதனை நிகழ்ச்சிக்கு வர சொல்லியிருந்தாங்க. என்னால் படப்பிடிப்புனால வர முடியலை. அந்த குற்ற உணர்வுனால நான் சரி இந்த விருது வழங்கும் இந்த நிகழ்வுக்காக வரணும்னு சொல்லிட்டு நான் கடைசி வரிசையில் உட்காந்துருந்தேன், யாருக்கும் தெரியாமல். சரி இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு போனோம், முடிஞ்சு போகும்போது வாழ்த்து சொல்லிட்டு போகணுன்னு வந்திருந்தேன். ஆனால் அதனால தான் நான் ஒரு சும்மா சாதாரண உடையில் வந்தேன். என்னை கட்டாயப்படுத்தி பொற்சொல்லி அவர்கள் மேடைக்கு ஏற்றிட்டாங்க. மன்னிக்கணும், நான் அந்த சாதாரண உடையில் வந்ததுக்கு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா இது ஒரு சொல்ல முடியாது, எப்படி என்னால் இது எப்படி நடத்த போகிறாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன் என் கூட உள்ளவங்ககிட்ட. ஏன்னா அப்படி ஒரு ஈடு இல்லாத ஒரு சாதனைன்னு தான் சொல்லணும். ஒரு அற்புதமான சாதனை. நான் கூட நினைப்பேன், ஏன்னா 12, 1 மணி 2 மணிக்குன்னா எப்படி பாடுவாங்க, அது பாசிபிள் இருக்கான்னு கூட கேட்டேன். இடையில கூட நான் சொன்னேன், ஷூட்டிங்கில் நான் இருக்கும்போது நீங்கள் முடிச்சுட்டு வரும்போது கூட பாடுங்கன்னு கௌசிகா சொன்னாங்க. ஆனால் நான் வெளியூர் போனதுனால வர முடியல. இந்த நிகழ்ச்சிக்கு என்னுடைய அன்பு சகோதரர் ரவிசங்கர், என் அன்பு சகோதரர் சசிகுமார் அவர்கள், நவநீத் அவர்கள், கௌசி, அப்புறம் என்னை மேடையாற்றிய திருமதி பொற்செல்வி, இங்கே வந்திருக்க எல்லாருமே என்னுடைய நண்பர்கள் தான். நான் 20 வருஷமாக சின்னத்திரை இதில் இருந்தால் கூட இப்போ இந்த 2 வருஷமாக உங்களோட சேர்ந்து பாடிட்டு இருக்கேன். எப்படி ஏன்னா ரொம்ப ஒரு ஆத்ம திருப்தியான விஷயம் பாடுறதுங்கிறது. மனசில் உள்ள கவலைன்னு எனக்கு பெரிய கவலைன்னு கிடையாது, இருந்தாலும் மனசில் உள்ள சின்ன பிரச்சனைகள் கவலைகள் எல்லாத்தையும் மறந்து எல்லாரையும் சந்திக்கும் போதும் பாடும் போதும் அதில் கிடைக்கிற ஒரு இன்பமே தனி. அதில் நான் 20 வருஷத்தில் திரையுலகத்தில் சம்பாதிக்க நண்பர்கள் இந்த 2 வருஷத்தில் நான் சம்பாதிச்சிருக்கேன். அந்த அனைவரையும் சந்திக்கிறக்காக தான் நான் மெயினாக இங்கே வந்தேன். எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிங்க, வாழ்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு அற்புதமான சாதனை படைத்த கௌசிக்கும் என்னுடைய நண்பன் நவநீத்துக்கும் மற்றும் இதுக்கு காரணம் எனக்கு சரியாக தெரியல, இதுக்கு காரணம் இருந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு இந்த இன்விடேஷன் பார்த்தப்பவே நான் நினச்சாச்சு, இது எப்படி 120 ஹவர்ஸ் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு எனக்கு இருந்தது. நான் கேட்டுகிட்டே இருந்தாச்சு, எப்படி 120 ஹவர்ஸ் கண்டினியூஸாக எப்படி பாடுவாங்க எப்படின்னுட்டு. பட் இங்கே வந்துட்டுக்கப்புறமா இவங்க எல்லாரும் பேசுகிறது எல்லாத்தையும் கேட்டுட்டுக்கப்புறம் தான் டெஃபினெட்லாக இது பெரிய விஷயமா நீங்கள் எல்லாருமா பண்ணியிருக்கீங்க. ஆஸ் எ வேர்ல்ட் ரெக்கார்டை நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. 100 சாங்ஸ் அப்படின்றதும் நோ ரிப்பிட்டேஷன் இல்லாமல் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே பெரிய விஷயமா எடுத்து நீங்கள் எல்லாருமே பண்ணியிருக்கீங்க. கிரேட். 1000 சாங்ஸை நீங்கள் எல்லாருக்கும் அதை ரிப்பிட்டேஷன் இல்லாமல் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு எப்படியெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பீங்க. அண்ட் சிங்கர்ஸை டைமுக்கு கூட்டிகிட்டு வரணும், திருப்பி வீட்டுக்கு எடுத்து கூட்டிகிட்டு போகிறது, அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து எல்லாத்தையுமே எப்படி இவ்வளோ வரைக்கும் ஆர்கனைஸ் பண்ணி இதை 120 ஹவர்ஸ்க்குள்ளே இதை முடிச்சாங்கன்னு சொன்னாங்கன்னா ரியல்லி இட்ஸ் a very great thing. It's a hands off to each and every participants. Not only to the participants, each and every person involved, right from the person who takes up the travel கூட்டிகிட்டு போகிறது அந்த காரில், அது எல்லாரையுமே பீயிங் இன்வால்வ் இன் திஸ் ஒன், அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த மாதிரியான ஒரு ஃபீல்பேக் கொடுத்ததுக்கு ரியலாக ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் டு கௌஷி மேம். இது ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னான்னா, இந்த 1000 சாங்ஸில் ஒரு சாங் கூட ரிப்பிட்டேஷன் இல்லாமல் பாடுறதும் அது எல்லாத்தையுமே எவ்வளோ ஒரு டீம் ஒர்க்காக வச்சு பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்லாட்டில் இந்த சாங்ஸு நோ ரிப்பிட்டேஷன், நெக்ஸ்ட்டு ஸ்லாட் ஆஃப் த பர்சன் வராங்க, அதில் நோ ரிப்பிட்டேஷன், அந்த மாதிரியாக ஒன்றா பார்த்துருக்காங்கன்னா எல்லாம் அது நானே யோசித்தாலே ஆன்ற மாதிரி இருக்குது. பட் எல்லாருமா வாலண்டியர் பண்ணி இந்த ப்ரோக்ராமை நீங்கள் நல்லபடியாக கொண்டு அண்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னான்னா, இட்ஸ் நாட் அண்ட் சிங்கிள் பர்சன் ஒன் மேன் ஷோ, டெஃபினெட்லி இட் இஸ் அண்ட் த ஹோல் திங்.
who are all participated in this event for the world record. And really it has to be appreciated, and hands off to all the participants and who have achieved it. Ma'am, apart from this, ஆக்சுவலி நான் இங்கே வந்ததுன்னு சொன்னேன்னா என்னோட ஃப்ரெண்டுக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் வந்தேன். அவங்க யாரும் இல்லை, ஷீ இஸ் அ பார்ட்டிசிபெண்ட் ஓன்லி. அவங்கள நான் ஆண்டின்னு தான் கூப்பிடுவேன். அவங்க பேர் சாந்தா நாகராஜன் மேம் கொஞ்சோண்டு வேலை. ஸோ அவங்களுக்காகன்ட்டு நான் வந்தாச்சு. பட் அப்புறமா வந்துட்டு எங்கள் இந்த ப்ரோக்ராம் எல்லாத்தையும் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. மேம், ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. I extend my sincere congratulations to the Kaushi ma'am, the founder of Kaushi Swaptaswarangal, and the co-founder Mr. Navneethan sir. So congratulations sir. Navneethan sir. So in the program, this event idoda nikamaki, you have to move to the second level of your record. So all the best for you, both of you. And apart from that, அந்த டான்ஸ் ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்துட்டு ஒவ்வொருத்தவங்களாம் டான்ஸ் பண்ணது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களோட இன்வால்மெண்ட்டு வாஸ் வெரி குட். அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்துட்டு லேட்டாக வந்து அவங்கெல்லாம் பண்ணினது, அண்ட் த சில்ட்ரன் ஹூ ஆர் ஹியர் டு பெர்ஃபார்ம், ஐ திங்க் ஸோ. ஸோ அதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்களா என்ன தெரியல. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ரியலாக வந்து ஹேண்ட்ஸ் ஆஃப் பண்ணுறேன். அப்பார்ட் ஃப்ரம் தட், துரைபாண்டியன் சார் அவங்களோட ட்ரூப்புக்கு ரியலாக வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணணும். அவங்களோட ட்ரூப் எப்படின்னு சொன்னேன்னா, ஆல் த யங் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ரியலி தே ஆர் வெரி என்டு அபவுட் டு டான்ஸ். அதை தான் சொல்லணும்னு சொன்னேன்னா, அவங்களோட ஆடும்போதே பார்க்கும்போதே பார்த்தாச்சு சொன்னேன்னா, அவங்க டான்ஸ் பண்ணுறதுக்கு தான் அவங்க என்துவாக இருந்த மாதிரியாக இருந்தது. ஸோ லாஸ்ட்டில் வந்துட்டு அந்த அம்மன்லாம் வந்தது, இட் வாஸ் ரியலி நைஸ். ரொம்ப நல்லா தீம்க்கு கொண்டு வந்துட்டு பண்ணாங்க. வெரி குட், வெரி குட். அப்ரிஷியேட் பண்ணணும். அண்ட் இந்த சாங்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு எனக்கு அந்த லிரிக்ஸ் அது இதெல்லாம் நம்மளுக்கு நல்லா புரிஞ்சில்லை. இன்னும் புரிஞ்சிருந்ததுனால இன்னும் நல்லா வந்திருக்குமோ என்னமோ எனக்கு தெரியல, அதனாலன்னு சொல்லிட்டு. பட் எவ்ரி திங் இந்த ப்ரோக்ராம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு இது வரைக்கும் அன்றைக்கி கொண்டு வந்தது எல்லாத்துக்கும் நம்போது ரியலாக ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் டு யூ மேம். ஆல் த பெஸ்ட் டு யூ ஒன்ஸ் அகேன் அண்ட் விஷ் யூ. ஸோ இந்த ஒரு சின்ன வேர்ல்ட் ரெக்கார்ட் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் இட்ஸ் இதுக்கு பின்னாடியான அவங்களோட ஹார்ட் ஒர்க் மேட்டர்ஸ் அ லாட். அதுதான் சொல்லணும்னு சொன்னாக்கா வந்துட்டு, மேம் ஐ எம் ரியலி ஹாப்பி டு ஹோல்ட் திஸ் மேம். ரியலி ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஹோல்ட் திஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். அண்ட் த ஓல்ட் ரெக்கார்ட் அந்த சர்டிஃபிகேட்டும் வாங்கினதுக்கு ரியலாக ஸோ கிரேட்ஃபுல் டு யூ மேம். ஆல் த பெஸ்ட் டு த ஹோல் டீம். தேங்க்யூ ஸோ மச்.